ரீசெண்டாக கேரளாவில் நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ண போகிறது இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் ஒன் திங் which is misuse of law. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் பேச போகிற விஷயங்கள் சில பெண்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலாம். ஜஸ்ட் இமேஜின், அந்த வீடியோவில் வந்த நபர் தீபக், அவருக்கு பதிலாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஆண் இருந்தால் how do you actually feel? அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். பட் இருந்தால் how do you actually feel? அதான் நான் சொல்ல வரேன். கவர்மெண்ட், அரசாங்கம் பெண்களை பாதுகாக்க சில சட்டங்கள் உருவாக்கும் போது, ஆண்களுக்கு இருக்க சட்டத்தை விட அதிகமா பெண்களுக்கு சட்டங்கள் உருவாக்கும் போது சில பெண்கள் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. இங்க நிறைய பேர் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கிறது இல்லை. என்னன்னா, இட்ஸ் நாட் அபவுட் சிங்கிள் ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ். லைக் ஒரு ஜெண்டர் மட்டும் தான் தப்பு பண்றாங்க, ஒரு ஜெண்டர் மட்டும் தான் ஹராஸ் ஆகுறாங்கன்னு கிடையாது. இந்த ஜென்ரேஷன்ல ஆண்களும் சஃபர் ஆகிறாங்க, பெண்களும் சஃபர் ஆகிறாங்க. ஆண்களும் பிரச்சனை பண்றாங்க, பெண்களும் பிரச்சனை பண்றாங்க. இது தனிப்பட்ட நபரோட ஒரு தாட்ஸ் தான் இங்க பிரச்சனை உண்டாக்குதே தவிர வேற ஒண்ணுமே இல்லை கைஸ். இது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பசங்களால தப்பா தான் பார்ப்பாங்கன்னு. ஐ ஹாவ் மெனி வீடியோஸ், நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், நேர்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன். ஐ ஹாவ் லைவ் எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் இதெல்லாம் சொல்ல இந்த வீடியோ சத்தியமா பத்தாது. வேர் மென் ஆக்சுவலி சஃபர்டு. சில பெண்கள் இந்த மாதிரி சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணும் போது மற்ற பெண்கள் who actually need support அவங்களும் சேர்ந்து சஃபர் ஆகிறாங்க. அவங்களும் ஃபேக்காக தெரியுறாங்க இந்த ஜென்ரேஷனில். நீங்கள் கிரியேட்டராக இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ண ஆசைப்படுறது என்னன்னா, சில கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை தான் வீடியோ எடுக்கிறாங்க. அது கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிருது. உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும், ஃபேம் வேணும்னா ஹார்ட் ஒர்க் கொடுங்க. நான் நிஜமா சொல்றேன், கேவலமான விஷயம் பண்ணீங்கன்னா பொழப்பு கட்டுரும். இது தவிர்த்து என்னால் வேற இன்னும் சொல்ல முடியாது. பெண்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் அவங்க சேஃபா ஃபீல் பண்ணணும், வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்றதுக்காக தான் உண்மையா பாதிக்கப்படுற பெண்கள் இந்த வீடியோ எடுக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி கேவலமா அட்டென்ஷனுக்காக எடுக்கிற பெண்கள் நடுவில் பிரச்சனை பண்றதுனால உண்மையாவே பிரச்சனை இருக்க பெண்கள்லாம் இங்க ஃபேக்கா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மீடியான்ற ஒரு புரிதல் இல்லாம சோசியல் மீடியாக்குள்ள வந்துடுறாங்க. போகணும், ப்ரொமோஷன் பண்ணணும், காசு பார்க்கணும். நான் இப்போ வரைக்கும் கேட்கிறேன், ஜஸ்ட் மீடியாவோட புரிதல் இல்லாம தயவு செஞ்சு கண்டென்ட் கிரியேஷன் எதுவுமே உள்ள வராதீங்க. ஜஸ்ட் அனலைஸ் ஹவு மீடியா ஒர்க்ஸ். அதுக்கப்புறமா உள்ள வாங்க. நீங்க பண்ற சின்ன சின்ன தப்பு பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. உண்மையா பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனையே வேற மாதிரி போகுது. ஈவன் அந்த வீடியோ போட்டு அந்த வீடியோ அகைன்ஸ்டா கேஸ் போட்டு ஒரு ஃபீமேல் ஆயிருதான். நம்ப முடியல. ஜஸ்ட் நான் இங்க ப்ராக்டிகலா பேசுறேன். பெண்களுக்கு அகைன்ஸ்டா இங்க நான் பேசல, லாஜிக்கலா பேசுறேன், ஒரு கிரியேட்டரா பேசுறேன், ஒரு நியூட்ரலான பர்சனா பேசுறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் மேல் நடக்காம இருக்க வேண்டிப்போம். தேங்க்யூ.